Hello friends, welcome back to our Ramajam channel. பெண்கள் மன அழுத்தத்தை குறைக்க காலையில் 15 நிமிடங்கள் முன்னதாகவே எழுந்து விடுங்கள். எங்கேயாவது செல்ல வேண்டியிருந்தால் அதற்குரிய ஆடைகள் பொருட்களை முன்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காகிதத்தில் அன்றைய தினம் செய்ய வேண்டிய பணிகளையும் எப்போது செய்ய போகிறோம் என்பதையும் குறித்து வையுங்கள். காத்திருப்பது சிரமம் என்று கருதாதீர்கள். ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருப்பது காத்திருத்தலை சுகமாக்கும், தேவையற்ற மன அழுத்தத்தை குறைக்கும். வேலைகளை தள்ளி வைப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தாமல் செய்யுங்கள். முன்கூட்டியே திட்டமிடுங்கள். எதையும் கடைசி நேரம் வரை காத்திருந்து பின் செய்வதை தவிருங்கள். சற்று முன்கூட்டியே செல்ல பழக்கப்படுங்கள். 10 நிமிடத்தில் செல்ல முடிந்த இடத்துக்கு 20 நிமிடத்திற்கு முன்பாகவே புறப்படுங்கள். சில மாற்று யோசனைகளை கைவசம் வைத்திருங்கள். உதாரணமாக, பஸ் தாமதமானால் இதை செய்வேன் என்பது போன்றவை. தவறாய் போன ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டே இருப்பதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்து மகிழுங்கள். செல்லும் இடங்கள் புதிய இடங்களாக இருந்தால் வழியை முதலிலேயே தெளிவாக கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். சற்று நேரம் கைபேசிகளையும் தொலைபேசிகளையும் அணைத்து விடுங்கள். ஓய்வெடுங்கள், எந்த தொந்தரவும் இன்றி. உணவு, உடை, உறைவிடம் தவிர்த்து எதுவும் உங்கள் மன இறுக்கம் கொள்ள செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவு அவசியம். உடலளவில் மனதளவில் உணர்வு பூர்வமாக உங்கள் மேல் அதிக சுமைகளை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் என்றுதான் எல்லா மருத்துவ நிபுணர்களும் மனோதத்துவ நிபுணர்களும் தொடர்ந்து எச்சரிக்கிறார்கள். ஒரு மின்சாரம் வழங்கும் கம்பியில் அளவுக்கு அதிகமான மின்சாரத்தை பாய்ச்சினால் மின்சாரம் ஓட்டம் நின்றுவிடும், பழுதுபட்டுவிடும். அதுபோல் உங்கள் இதயம் பழுது அடையலாம், அல்லது ஏதேனும் ஒரு முக்கிய உடல் உறுப்பு பழுது அடையலாம், அல்லது உங்கள் மனம், உங்கள் உணர்வுகள் இவை பழுது அடையலாம். உங்களுடைய நரம்பு மற்றும் மனம் இவை கடும் பாதிப்புக்கு ஆளாகலாம். ஆக நேரத்தை கட்டுப்படுத்துவதன் வாயிலாக வாழ்க்கையை நிர்வாகம் செய்ய தொடங்குங்கள். ஒரு நேரத்தில் ஒரு நாளைய வாழ்வை மட்டும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய வாழ்வை வாழுங்கள். யாருமே அன்றாட பிரச்சனைகளை இன்றைய பிரச்சனைகளை சமாளித்து விடலாம். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் சொன்னார், எவ்வளவு கடுமையாக சுமையாக இருந்தாலும் யாரும் அதனை இரவு வரை சுமந்து விடலாம். எவ்வளவு கடுமையான வேலையாக இருந்தாலும் அதனை யாரும் ஒரு நாளைக்குள் செய்து விடலாம் என்று. எந்த ஒரு நாளும் எவ்வளவு நாசகரமான விளைவுகளை ஏற்படுத்துவதாயிருப்பினும் உங்களை அடக்கிவிட முடியாது. இது பற்றி வில்லியம் கவுடர் எனும் அறிஞர் உங்களுக்கு பரிவுடன் கூறும் புத்திமதி வருமாறு: இருள் படிந்த நாளாக இருந்தாலும் அது நாளை காலை வரை இருந்தாலும் விடிந்ததும் அது உங்களை விட்டு சென்றுவிடும். நான் நேற்று நிமிர்ந்து நின்று இருந்தேன், இன்றும் அதுபோல் நிற்பேன் என்று டோரதி டிக்ஸ் என்பவர் எழுதினார். இது உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் அப்படியே நிமிர்ந்து நிற்கலாம். உங்கள் வாழ்க்கையை நாட்கள் எனும் அளவுகோலால் பகுத்து வைத்து விடுங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையை நிர்வாகம் செய்து விடலாம். ஒவ்வொரு நாளையும் மணிகள் என்கிற கால அளவையால் வகுத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மணிக்கான பணியிலும் முழு அளவு கவனம் செலுத்துங்கள். ஒரு தடவைக்கு 1 மணி நேர வேலை என்று பகுத்து வைத்து கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் நேரத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும். நேரத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதன் வாயிலாக அந்த நேரத்தை கொண்டு செய்யும் வேலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் வாயிலாக நீங்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் காலம்தான் வாழ்க்கை. இது உங்கள் காலம், இது உங்கள் வாழ்க்கை. வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள். இல்லாவிடில் அதற்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். Thank you friends. Thanks for watching.